கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். இந்த புரோக்கரை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாளைக்கு எலெக்ஷன் வருது, இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமேல் அதை எப்படி கேட்டிங்கன்னா நல்ல விதமாக மூவ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஏகப்பட்ட சந்தேகம் உருவாகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாட்டி இப்படி தான் திமுக ஆட்சி வரும்போது மாரிதாஸ் முந்தா நாள் பேசின விஷயத்தை வச்சு சொல்லணும். அரசாங்கம் 300 கோடி ஃபைனை போட்டது, அது 5 கோடி ரூபாயாக மாற்றி விட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல் வேலையை கல்குவாரியை இது பண்ணுறதுல யாரும் யானை கிணப்பத்தியா என்னமோ திருநெல்வேலி பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் இவ்வளோ லேட்டாக கண்டுபிடிக்கிறாங்க, அது எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதுக்கும் அந்த புரோக்கருக்கு சம்மன் தான் அமைச்சிருக்காங்களாம். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரியுது, இம்மீடியட்டாக கூப்பிட்டு விசாரிக்கக்கூடாதா, ஏன் சம்மன் அமைச்சிருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி அந்த புரோக்கர் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது என்ன கான்ஃபிடென்ஷியல்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்.